புஸ்தகத்தை பார்த்திருப்பியா நீ முதல்ல? என்ன எக்கு தப்பா வாதாடி என் மருமகனுக்கு ஏதாவது தண்டனை ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைல நாதி எடுத்து போய் நிற்கும். சம்மு, என்னையா அது? யாருக்கிட்டையும் கேட்காம கொள்ளாம நீ பாட்டுக்கு நான் வாதாடுற நேரா போய் கோர்ட்ல வாக்கு கொடுத்துருக்க. அந்த பிபி சிவனாண்டிய பத்தி உனக்கு தெரியாது. வில்லாதி வில்ல, பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுத்தவர். ஆனானப்பட்ட பெரிய வக்கீலுங்களே அந்த ஆளை பார்த்தா பயந்து ஓடுவானுங்க. உன்னால அந்த ஆளு முன்னாடி ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியுமா? சொல்லியா, ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியுமா உன்னால? என்னத்த சொல்லுவான் இவன்? எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம் அவசரம் எல்லா ஆத்துலயும். என்னமா சினிமா பார்த்துட்டு அவன் வாதாடுற மாதிரி வாதாடலாம் நினைச்சிட்டான் போல. ஆளப்பாரு அதுக்கெல்லாம் சட்டம் படிக்கணும்ல. ஒவ்வொரு புத்தகமும் இதான் தண்டி இருக்கும். ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். நீ அதெல்லாம் கண்ணால பார்த்திருப்பியா முதல்ல? சம்மு, உனக்கு என்னத்துக்குலே இந்த விச பரீட்சையெல்லாம்? இங்க பாரு, உன் தங்கச்சி கலங்கி போய் நிக்கா. கோர்ட்டுல தொங்கல்ல நிக்கிறது கேஸ் இல்லையா? அவளோட வாழ்க்கை. அந்த விஷயத்துல விளையாடலாமா? நீயே சொல்லு. இத பாரு சண்முகம், ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச எலெக்ஷன்ல நீ நின்ன ஜெயிச்ச. ஏன்னா எலெக்ஷன் நினைக்க மனசுல நேர்மை இருந்தா போதும். உன் வீட்டுக்கார அம்மாவை தர்மகர்த்தாவா ஆக்கின, அதுக்கு செல்வாக்கு இருந்தா போதும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி வக்கீலா நின்னு வாதாட போறேன்னு சொல்றியே, இது நியாயமாப்பா? அதுக்கு படிப்பு வேணாமா? நீ பாட்டுக்கு சவால் விட்டுட்டு வந்துட்ட. நீயே சொல்லு சண்முகம். அட இருங்கப்பா அண்ணே, நீ கோவத்துல தான் முடிவெடுப்ப. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா நீ இன்னைக்கு எடுத்த முடிவு எனக்கு சுத்தமா பிடிக்கலனே. இது சரியாவும் இல்ல. அப்பனே முருகா, என்ன பெத்தவனே, நான் கொடுத்த வாக்க நீதான் எனக்கு துணையா நின்று நிறைவேற்றி வைக்கணும். இவங்க எல்லாரும் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லுதாவ. ஆனா நீ சொல்லு, நான் செஞ்சது சரியா இல்ல தப்பா? சரிண்டா எனக்கு நீயே சகுனம் காட்டு. முருகா, நீயே வாக்கு கொடுத்துட்ட. இனி யாருக்கும் நான் பயப்பட போறதில்ல, எதுக்காகவும் பயப்பட போறதில்ல. தைரியமா கோர்ட்ல நின்னு வாதாடி என் தங்கச்சி வாழ்க்கைய மீட்க தான் போதேன். என்னல வாக்கு கொடுத்துட்டான் கிழிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற? நாங்க இங்க நாயா கத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி வந்து வாக்கு கொடுத்துட்டானப்போ. எப்போ என் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்துட்டான்பா. இது போதும். கோர்ட்ல நானே வாதாடி இந்த கேஸை ஜெயிக்க தான் போதேன் பார். ஆமா கிழிச்ச, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் என் குடும்பத்தை நடுத்தருல நிப்பாட்டாம விட மாட்டான். ஆமா சொல்லிட்ட. நீ வேணா பாத்துட்டே இரு, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. அப்ப முருகனே நம்ம பக்கம் இருக்காம்பா. இனி எதுக்கு பயப்படணும்? என்னத்துல நம்ம பக்கம்? நீ என்ன சட்டமா படிச்ச? சட்டத்தை பத்தி ஒரு ஆனா அவன தெரியுமா உனக்கு? அண்ணா, இது பஞ்சாயத்து எலெக்ஷன் இல்ல, படிப்பு சம்பந்தப்பட்டது. ரத்னாக்கா விஷயத்துல எதுக்குன்னே இந்த விச பரீட்சை? அண்ணா, லோக்கல் வக்கீலுங்க தான் சிவனாண்டிக்கு பயப்படுவாங்க. நைட்டோட நைட்டா சென்னையில இருந்து பெரிய வக்கீல வர வைப்போம்னா அவரை வச்சு வாதாடுவோம். தயவு செஞ்சு நீ ரிஸ்க் எடுக்காதண்ண, ப்ளீஸ்ண்ண. ஆமால, அவ சொல்றது கேளு. காசு தானே, அதை எங்க இருந்து வேணாலும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ இப்பவே மெட்ராஸுக்கு கிளம்பு. பெரிய வக்கீலா புடிச்சு ஏரோப்ளைன்ல அவரை கூட்டிட்டு வந்துரு. நாம கேஸ் பாத்துக்குருவோம். சொன்னா கேளுல. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருப்பீங்களா? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? வக்கீலுங்கிறது வெறும் வாதம் மட்டும் இல்ல, நம்பிக்கை. நம்ம கிளைண்ட் தப்பு பண்ணல நம்புற வக்கீலால தான் ஒரு மனுஷனை காப்பாத்த முடியும், வெளியே கொண்டு வர முடியும். அது தெரியாதா உங்களுக்கு? என்னத்த நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? அவன் அங்க வருஷ கணக்குல சட்டம் படிச்சு வருஷ கணக்குல வாதாடிட்டு இருக்கிறான். நீ என்னமோ போதும் மாமா, எல்லாமே எனக்கும் தெரியும். ஒரு டாக்டர் தொழில்னா என்ன? என் பேஷண்ட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கு வைத்தியம் பாக்கறதானே. டாக்டரே இல்லாத ஊர்ல யார் மாமா பேஷண்ட்டை காப்பாத்துவாங்க? மனசுல நம்பிக்கையும் பேஷண்ட் மேல கருணையும் இருக்கிற யாரா இருந்தாலும் பேஷண்ட்டை காப்பாத்தலாம்.
டாக்டர் படிப்புங்கிறது ஒரு படிப்பு தான், ஒரு அனுபவம், அவ்வளவுதான். ஆனா காப்பாத்தணுங்கிற ஒரு ஆசை வேணும், ஒரு ஆர்வம் வேணும், அவ்வளவுதான் மாமா. இல்ல பரணி, என்னல பேசுத நீ? கோர்ட்ல ஒண்ணும் காயத்தோட போராடல, சட்டத்தோட போராடணும், நீதிபதியோட போராடணும். அதே தாண்டா நானும் சொல்றேன். மனசுல தெம்பும் போராட தைரியமும் இருந்தா யார் வேணாலும் கோர்ட்ல போராடலாம், வாதாடலாம். அதுக்காக லா படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஐயோ பரணி, நீ பேசுறதெல்லாம் நல்லா இல்ல, அதுவும் கோர்ட்ல போய். ஏய், எல்லாமே எனக்கும் தெரியும்டா, நீ கொஞ்சம் வாயை மூடு. சண்முகம் ஒரு முடிவெடுத்தான், அது 100% சரியாதான் இருக்கும். இவன் நிச்சயம் ஜெயிக்காம விட மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம இந்தியாவோட சட்டப்படியே வக்கீல் மட்டும்தான் வாதாடணும்னு எந்த சட்டமும் இல்ல. வக்கீலுங்கிறது ஒரு உதவி, அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சண்முகத்துக்கு அந்த உதவி தேவைப்படாது. இவன் மனசுல நேர்மை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. நிச்சயம் இவன் வாதாடி இந்த கேஸ ஜெயிப்பான், நீதி வாங்கி கொடுப்பான். ரத்னா, சண்முகத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீ சொல்றீ நம்பிக்கை இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் உன்னை கொல்லணும் நினைச்சானே, அப்போ உன்னை சாவல இருந்து இவன் காப்பாத்திருக்கான். அப்ப இவன் டாக்டர் இல்ல. வெங்கடேஷ் உனக்கு எதிராக கேஸ் போட்டப்ப இவன் வக்கீலாவும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், இவனுக்கு உன் மேல கண்மூடித்தனமான பாசம் இருக்குடி. அந்த பாசம் உன்னை காப்பாத்தும். உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இவங்க எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. உன் அண்ணன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அத சொல்லு, எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு என் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. எமன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினது ஏன் அண்ணன் தான். இப்போ என் புருஷனை ஜெயில இருந்து காப்பாத்தி கொண்டு வருவார்னு நான் நம்புறேன். இப்போ நான் உன்னை நம்புறேன்னு நீ வாதாடு. இவங்க யாரு என்ன சொன்னாலும் நீ இறங்கி வாதாடுன. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு, நம்பிக்கை இருக்கு. போதுமா? இதுக்கு சம்பந்தப்பட்டவர் ரத்னா. கோர்ட்ல நடக்கிறது அவளோட வாழ்க்கை, அவளே சரின்னு சொல்லிட்டான். இனிமே யார் என்ன சொன்னாலும் சண்முகம் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். சண்முகம் தான் இந்த கேஸ வாதாட போறான். இதுக்கு மேல யாருக்கும் பேசுறதுக்கு உரிமை கிடையாது. போதுமா? ஐயோ ஆண்டவா, எத்தா பரணி, நீ படிச்ச பிள்ளை, நீயும் இவன் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டு இருக்கிய. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஹெட்டி பரணி, நீ ஒருத்தியாவது புத்தியோட யோசிச்சு இவன் மனச மாத்துவன்னு நினைச்சா நீயும் இப்படி அவன் கூட சேர்ந்து கூத்தடிக்கியே, இது நியாயமாட்டி? மா, உன் மருமகனை பத்தி உனக்கு தெரியாது, ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீயும் ஒரு வக்கீலா மாறி இங்கே வாதாடாத. அந்த பேச்சை விடு. எனக்கு என்ன, எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன்னு கண்மூடித்தனமா எல்லாத்துலயும் இறங்குறது பெரிய தப்பு. அது சமூகத்துக்கு புரிய வர்றப்போ அறிவழகன் ஜெயில கிடக்க போறான். அதுதான் நடக்க போகுது. இளசக்கி, அம்மா வாமா போலாம். இந்த முட்டாள் கூட நின்று வாதாடலாம் எனக்கு தெம்பு இல்ல. இல்ல சோபாலா, நீ வரியா அப்படி? போலானே. அண்ணன், இன்னும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ண. அவர் கூப்பிடுதாரு. நான் இதுக்கு மேல எனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. நான் போய் என் வேலையை பார்க்கறேன்.
இல்லை வெட்டுக்கிளி வாழை போவோம். அண்ணே தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோனே. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணே. நான் கடை கிளம்புறேனே. எப்போ வரேன்பா. சண்முகம், நீ எதை பத்தியும் யோசிக்காத. அடுத்த கேஸ்ல என்ன பண்ணணுங்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. அது போதும். சரி, நான் போய் சமையல் பண்றேன். ம்? சனியா ஐயா, இல்ல உட்கார்ந்து சாப்பிடு. ரொம்ப பசியா இருந்துச்சு, அம்மா கிட்ட கேட்டேன், சோறு போட்டாங்க, சாப்பிட்டுட்டேன். கேடில நீ என்ன மெசேஜ்? ஐயோ, சண்முகம் வக்கீல் ஆயிட்டானே என்ன? அக்கா இங்க பாரு, இதுல ஏதோ உலக கொடுமையா இருக்கி. அங்க பாரு, எனக்கு எப்போ ஒருத்தன் மெசேஜ் அனுப்பா, நீ என்னன்னு பாரு. ஆமா, இந்த கன்றாவிய வேற நான் பார்க்கணுமா? வாயால சொன்ன பத்தாதா? அவன் படிச்சதே 6ஆம் கிளாஸ் தான். இந்த லட்சணத்துல ஒரு வக்கீலாயி கோர்ட்ல வாதாட போறானா? ஐயே, இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? என்னல இது, கோர்ட்ல வாதாடுறதுல என்ன இந்த உப்பு புளி மிளகா லிஸ்ட் எடுத்து படிப்பாங்களே அந்த மாதிரி நினைச்சிட்டானே. என்கிட்ட வாதாடுற மாதிரி நினைச்சா போட்டிருக்கு கோர்ட்ல வாதாடுறதையுமே. இது குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்களே, அதானே இது. பேசாம சாப்பிட மாட்டீங்களா? எப்படி சாப்பிட முடியும்? இப்படி காமெடி நியூஸ் வரும்போது சாப்பிட முடியுமா? எனக்கு ஒட்டுமா உடம்புல முதல்ல இருக்கு. ஐயா, என் பேர் கொண்ட கிரகம் சமூகத்தை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கெட்ட ஆட்டம் போடுதான். சரியா, ஒத்த வார்த்தை சொன்னாலும் கரெக்டா சொன்னே நீ. சரியா, இந்த விரும்ப ஜட்ஜி முன்னாடி நின்னுக்கிட்டே ஏதோ தத்தக்கான்னு ஏதோ உளருவாயே. இவன் எதையோ சினிமாவை பார்த்துட்டு யுவர் ஆனரு புவர் ஆனருன்னு எதையோ பேச போதான். அந்த ஜட்ஜி வாய்மலியே போட்டு வெளியில அனுப்ப போதாங்க பாரு. அந்த வெறுமையை தகிச்சு ரத்னா இருக்கல்ல, அவளை கட்ட பாவத்துக்கு பாவம் அந்த பையன் அறிவழக ஜெயில கடந்து அல்லல் பட போறான். என்ன பண்றது? நமக்கு என்ன வந்துச்சு? அந்த கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. எல்லாம் சோடா பட்டி தலையில தட்டல. இப்ப என்னத்துக்கு நீ அந்த மனசு தலையை தட்டி விட போகுத? உடம்பு பிறந்தவதான் கூடவே இருக்கால, அவ தட்டி விடட்டும். இல்லனா சிரிச்சே சாவட்டும். பேச்சு பாரு, பேச்சு. என்னல உன் ஆத்தாக்காரி சொன்னாலும் அப்படியே தலையில தட்டுறதா நிறுத்தி புடுவியா? தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. கோயில் கட்டு போ. மாமா, சாப்பிட்டீங்கன்னா போய் கையை கழுவுங்க. நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு ரூமுக்கு வரேன். சரி. வளர்ந்தவனே, என்னலே உன் பொண்டாட்டி உனக்கு சொத்த கூட போடாம இப்படியே சிரிச்சு சிரிச்சு இருமிட்டே கடை. என்னக்கா இது? இந்த பாக்கியம் எனக்கு பாதி சாப்பாடு போட்டா மீதி சாப்பாடா ஆறு போடுவா. நாம என்ன பண்றது? அவ மருமகோட சொன்ன உடனே அவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆனா சௌந்தரம் அந்த வெறும்பைய கோர்ட்ல ஏறி நின்னு மயிலாடு ஈலாடுன்னு வாதாடுறத நினைச்சா கற்பனை பண்ணி பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுல்ல. கணம் கோற்றார் அவர்களே, குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் எனது கட்சிக்காரர் அறிவழகன் ஒரு நிரபராதி. அவருக்கு கொலை செய்ய தெரியாது, கொலை செய்ய வராது, கொலையும் செய்யவில்லை. அந்த முகத்தை பாருங்கள்.
இந்த பால்வடியும் முகமா கொலை செய்திருக்கும் அப்பாவியான எனது கட்சிக்காரர் மீது கொலை பழி போட்டிருக்கிறார்கள். மைராட், கொலை பழி போட்டிருக்கிறார்கள். இது ஒரு சதி திட்டம். எனது கட்சிக்காரர் ஒரு வாத்தி, ஒரு பள்ளி ஆசிரியர், பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு நல்ல ஆசிரியர். அப்படி பள்ளியில் பாடம் எடுக்கும் ஒரு ஆசிரியரால் எப்படி கத்தி எடுத்து ஒருத்தரை கொலை செய்ய மனசு வரும்? யோசித்து பாருங்கள் மைலாட், யோசித்து பாருங்கள். அப்ஜெக்ஷன் யாரு செய்தாலும் சரி, எனது கட்சிக்காரர் ஒரு நிரபராதி. அந்த பாவமான முகத்தை பாருங்கள். இந்த பாவமான முகத்தை வைத்துக் கொண்டு அவரால் எப்படி கொலை செய்திருக்க முடியும்? எப்படி கொலை செய்திருக்க முடியும்? ஏய், இங்க பாரு, என்ன பேசுற நீ? பிராக்டிஸ் பண்ணுதேன். என்னடா பேச்சு இது? எந்த பாயிண்ட்டுமே இல்லாம முகத்தை பாருங்க முகத்தை பாருங்கன்னே சொல்ற. இதுக்கு பேரு பிராக்டிஸா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதான். அதே நேரம் நீ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயமா இருக்கா? இல்லே, என்னல என் மேல உனக்கு கூட எல்லாரும் சொல்றது சரிதான்ல. நான் ஏதோ ஒரு வேகத்துல கோர்ட்ல நானே வாதாடுதேன்னு சொல்லிட்டேன். எனக்கே பயமா தான்ல இருக்கு. எப்படி வாதாட போதேன்? எதை சொல்லி வாதாடுவேன்? ஒன்னும் தோண மாட்டேங்க. சரி விடு, விடுடா. நீ உடைஞ்சு போயிடக்கூடாதுடா. உன் தங்கச்சி மேல நீ வச்சிருக்கிற பாசம், உன் பக்கம் இருக்கிற நேர்மை, இதெல்லாம் சேர்ந்து உன்னை காப்பாத்தும்டா. ப்ளீஸ், முதல்ல நீ உன்னை நம்பு. என் மனசுக்குள்ள எதுவும் தோண மாட்டேங்க, எதுவும் ஓட மாட்டேங்க. எப்படில ஜெயிப்பேன்? ஓகே, நியாயம் எல்லாம் மட்டும் தெரிஞ்சா போதுமா? பாயிண்ட் எதுவும் வரமாட்டீங்க. இல்ல, எதிர்த்து வாதாட போடுறது யாரு? சிவனாண்டில. அந்த ஆள் பேசுற பேச்சுக்கு எதிர்த்து நான் ஒரு பாயிண்டாவது பேசுவேனாம்ல. எனக்கு பயமா இருக்குல்ல. நான் என்னல பண்ணுவேன்? நானே தோக்கடிச்சிருவனோ? ஏய் சீ, அப்படிலாம் பேசாத. போல தப்பு பண்ணிட்டேனோ? இங்க பாடுறாங்கற. இல்லை, என்ன பேசிட்டே இருக்கும்போது அடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும். முடியுமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டாலும் தோத்து போயிடுவோம். நீ தோக்குறவனா? ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சவன். 20 வருஷமா பிரசிடென்டா இருந்த சௌந்தர பாண்டியனையே ஒரே எலெக்ஷன்ல ஓரமா உட்கார வச்சிட்ட. உன்னால முடியாததுன்னு ஏதாச்சும் இருக்கா சொல்லு. இப்ப சொல்றேன், உலகத்துல எவனாலையும் ஜெயிக்க முடியாத சிவனாண்டி வக்கீல உன்னால ஜெயிக்க முடியும். உன்னால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புரியுதாடா உனக்கு? புரியுது புரியுது. சாதாரண வக்கீல்னா பணத்துக்காக வாதாடுவாரு. ஆனா நீ பாசத்துக்காக வாதாடுற. ரத்னா உன் தங்கச்சி, உன்னோட உசுருடா. அவளுக்கு உன்னை விட வேற யாரால நல்லது செய்ய முடியும் சொல்லு? இல்லை, நான் ஜெயிச்சிடணும்ல. அவனே உன்னை கொன்னுருவேன். ஜெயிப்பேன்னு சொல்லி பழகு முதல்ல. நான் சொல்றேன், நீ சத்தியமா ஜெயிப்ப. அந்த அறிவை நீ வெளியே கொண்டு வந்தே தீர்வ. அத செய்ய உன்னை தவிர வேற யாராலையும் முடியாது. புரியுதுல? நான் ஜெயிச்சிடும்ல. நிச்சயம் நான் ஜெயிச்சிடும்ல. That's the spirit. இனி ஜெயிப்போமா மாட்டோமான்னு யோசிக்கிறதெல்லாம் விட்டுரு. எப்படி ஜெயிப்போம், என்ன பண்ணி ஜெயிக்கலான்னு யோசிக்க ஆரம்பி. இல்லை, யார்ல நீ? இனி காப்பாத்த வந்த சாமியா? இப்ப வரைக்கும் உன்னை லவ் பண்ற, உன்னை ஹீரோவா மனசுல கொண்டாடிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டிடா பைத்தியம். இல்லை, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன? மனசெல்லாம் குழப்பமா இருக்கும்போது அம்மா மடியில படுத்துக்கணும்னு தோணு. இப்ப உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுவா? ஐயோ, இத கேட்கணுமா? வா, மடியில படுத்துக்கோ.
பத்தியும் கவலைப்படாத. மனச லைட்டா வச்சுக்கிட்டு நீ தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்குற வரைக்கும் நான் உன்னை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்ணை மூடி தூங்கு. என்னாச்சு? ஏம்ல நீ சொன்னது சரிதாம்ல. உன் மடியில் படுத்தோன்னே மனசெல்லாம் ஒரு மாதிரி அமைதியாகி நிறைய யோசனையா வர ஆரம்பிச்சிருச்சு. யோசனை வந்தா என்ன, பேசாம தூங்க வேண்டியதானே? இல்ல முதல்ல அதை செயல்படுத்தி ஆகணும். நீ வா. இந்த நேரத்துல எங்கடா? இல்லை, முதல்ல போய் உன் அண்ணன் முத்துப்பாண்டியையும் சிவபாலனையும் பார்த்து பேசி ஆகணும்ல. சீக்கிரம் வாழ, கிளம்போ. நீ வா. ஹிலே, இப்ப என்னத்துக்குலே நடுச்சாமத்துல எங்களை பார்க்க வரணும்னு சொன்ன? இப்ப இந்த கேஸை நாமளே எடுத்து நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இந்த கேஸை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன விஷயம் மச்சான்?